நான் வந்து தாவேக்கோட கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். இன்றைக்கி வந்து கலெக்டர் அலுவலகத்தில் வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு மீண்டும் ஒரு தீர்மானமான ஒரு முடிவு வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து மனு கொடுத்தோம். அதுக்காக ஒரு 5000 பேரை திரட்டி அந்த வெள்ளலூர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்பும், சின்ன ஒரு துளி கூட அந்த ஸ்டெப் அவங்க அதுக்கு எடுக்கலை. என்ன காரணம்னு தெரியல. சில பேரோட சுயநலத்துக்காக அங்கே வாழ்கிற பல மக்களோட வாழ்வாதாரமே பாதிச்சுட்டு வருது. இதை வந்து கண்டிப்பாக இந்த அரசு கருத்தில் கொண்டு நிச்சயமாக உடனடியாக அது தீர்வு காண வேண்டும் சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கிறோம். திருப்பி ஏன் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஒரு பிரச்சனையை எடுக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிரந்தர தீர்வு வேணும். அந்த தீர்வுக்காக தான் ஒரு பிரச்சனையை தீர்வு கட்டாயம் வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அது நாங்கள் வந்து சும்மா ஒரு சாலை சரியில்லை, ஒரு பார்க்கு கட்டணும்னு சொல்லி ஒரு எங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காகவோ அரசியல் பண்ணுறதுக்காகவோ நாங்கள் எந்த பிரச்சனையும் கையில் எடுக்க போகிறதில்ல. எங்களுக்கு தேவை என்னென்னா, நாங்கள் எடுக்கிற ஒரு விஷயம், அந்த குப்பை பிரச்சனை நீங்கள் எங்களுக்குன்னு நாங்கள் கொடுத்தனால பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்களாக பண்ண மாதிரியாவது பண்ணுங்கள், எங்களுக்கு தேவை அங்கே ஒரு தீர்வு தான் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து இந்த மனு கொடுத்துருக்கோம். குறிப்பாக வந்து இந்த வெள்ளலூர் சரி பண்ணாமலே இருக்குது. அது யார் என்ன பற்றி நிறையா போராட்டங்கள் நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி? சரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க, அவங்களும் சரிங்கிறாங்க. நான் எந்த ஒரு நடவடிக்கையுமே மேற்கொள்ளப்படாமல் அதை பற்றி சரி ஆகணுங்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு தொழிலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கிடைக்கிற ஸ்கிராப்பில் இருந்து, அங்கே கிடைக்கிற உரமண்ணிலேருந்து அதை ஒரு தொழிலாக நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. காரணம் என்னென்னா, இனி அது சரியாயிரும் நம்பிக்கையில் சொல்ல விரும்பலை. ஆனால் நிச்சயம் இது திருப்பி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, நாங்கள் யாருக்கும் பயப்பட போகிறதும் இல்லை, யாரை கண்டும் அஞ்ச போகிறதும் இல்லை. அவங்களோட பேரோட இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஏன்னா அது வந்து குப்பை தானே அப்படின்னு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குப்பைக்குள்ளே அதை சுற்றி வாழ முடியாதுண்ணா. ஏன்னா அங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் வரைக்குமே அந்த குப்பையோட ஸ்மெல் வருது. அங்கே என் குழந்தையும் இருக்குது. என் குழந்தை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30,000 குழந்தைகள் இருக்குது. வயசானவங்க இருக்கிறாங்க. அவங்கள ரொம்ப ஆரோக்கியம் வச்சுக்கணும்னு நினச்சா கூட அவங்க விடுற மூச்சிலிருந்தே அவங்க உடம்புல வியாதி வர ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் சிலரோட சுயநலம் தான். தயவு செஞ்சு அந்த சுயநலத்தை விட்டு அந்த குப்பை கிடங்கை அகற்றுறதுக்கான வழியை பாருங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம்.